உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கிலீஷ் பழகலாம் சேனல் மூலிமா நீங்கள் எளிமையாக இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கான வீடியோ நம்ம தொடர்ந்து போட்டுட்ருக்குறோம். நீங்கள் சிம்பிளாக இங்கிலீஷ் பேசணுமா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரெகுலராக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் என்னென்னா, நான் வெளியிலேருந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதனால் சவுண்ட் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எக்ஸ்டர்னலாக மைக் யூஸ் பண்ணாமல் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு ரெகுலராக வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னால் ஸ்டுடியோவுக்கு போக முடியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் பழகலாம் சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ரெகுலராக கற்றுக்கணும், அந்த கண்டினியூட்டிலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெளியில் இருந்தால் கூட உங்களுக்காக வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த முயற்சி தான் இந்த வீடியோ. ஓகே, முதல் வாக்கியம் பார்க்கலாம். இன்றைக்கி தெரியவில்லை எப்படி சொல்லுவீங்க? தெரியவில்லை. டோன்ட் நோ. டோன்ட் நோ அப்படிங்கிறது தெரியவில்லை. ஓகேங்களா? ரெண்டாவது வாக்கியம் புரியவில்லை. எனக்கு புரியல. எனக்கு புரியலையே இது அப்படின்னு சொல்லுவீங்களா? அதை எப்படி சொல்லலாம்? புரியவில்லை. நீங்களே ட்ரை பண்ணுங்கள் என் கூட சேர்ந்து. எஸ், டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது புரியவில்லை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அடுத்த வாக்கியம் மறந்து விடாதே. எப்படி சொல்லுவீங்க? மறந்துடாத, ஞாபகமாக மறந்துடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகமாக வச்சுக்கோ, மறந்துடாத. எப்படி சொல்லுவீங்க? டோன்ட் ஃபர்கெட். டோன்ட் ஃபர்கெட் அப்படிங்கிறது மறந்துடாத, ஞாபகமாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ரிமெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்த வாக்கியம் தாழ்மையாக இரு. தாழ்மையாக இரு, பணிவாக இருப்பா, கொஞ்சம் தாழ்ச்சியோடு இரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படி சொல்கிறது? பி ஹம்பிள். பி ஹம்பிள் அப்படிங்கிறது தாழ்ச்சியாரு அப்படின்னு சொல்கிறது. ஆமாம், நான் தான். இப்போ நீயாப்பா, நீயா செஞ்சது அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். எஸ், ஐ ஆம். ஆமாம், நான் தான். இப்போ உங்கள் நேம் கூட கேட்குறாங்க, உங்கள் ரமேஷ். ஆமாம், நான் தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, எஸ் ஐ ஆம். உங்கள் நேம் கூட சொல்லலாம், எஸ் ஐ ஆம் ரமேஷ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த வாக்கியம் இங்கே பார். எப்படி சொல்லுவீங்க? இங்கே பார். லுக் ஹியர். சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், லுக் ஹியர். பார் அப்படிங்கிறதுக்கு லுக், இங்கே அப்படிங்கிறது ஹியர். லுக் ஹியர். பிரித்து நீங்கள் ஈஸியாக இதெல்லாம் சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிம்பிளான சுருக்கமாக நீங்கள் ஈஸியாக பேசுகிறபடி தான், அதுவும் டெய்லி நம்ம இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் தான். ஸோ கோபப்படாதே, இதுவும் நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் தான். எப்படி சொல்லுவீங்க? டோன்ட் பி ஆங்க்ரி. டோன்ட் பி ஆங்க்ரி. ஓகேங்களா? அதை தான் கோபப்படாதே. அடுத்ததாக பேசாதே. இப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட ஒரு கிளாஸ் ரூம்லேயோ இல்லை ரொம்ப ரொம்ப ஷவுட்டடாக இருக்கக்கூடிய இடத்துலையோ சொல்லும்பொழுது டோன்ட் டாக். டோன்ட் டாக், பேசாத, இந்த இடத்துல பேசாமல் இருங்க. ஸோ இந்த இடத்துல ப்ளீஸ் டோன்ட் டாக், பணிவாக கூட நீங்கள் சொல்ல முடியும். ஸோ அடுத்ததாக பேசுவதை நிறுத்து. இதையும் நீங்கள் பொலைட்டாக கொண்டு போங்க பார்க்கலாம். வாக்கியங்களை இப்போ சொல்லும் பொழுது ப்ளீஸ் ஆட் பண்ணிங்க. ப்ளீஸ் ஸ்டாப் டாக்கிங். ப்ளீஸ் ஸ்டாப் டாக்கிங். ஒவ்வொரு தடவையும் அந்த பணிவான வார்த்தைகள் இன்னும் பொலைட்டாக உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு வாக்கியங்கள் சிம்பிளாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த வாக்கியம் எனக்கு நேரமில்லை. எனக்கு நேரமில்லை, இது ஈஸியாக நீங்கள் சொல்லலாம். ஐ டோன்ட் ஹாவ் டைம். ஐ டோன்ட் ஹாவ் டைம் அப்படிங்கிறது எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதுக்கான மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாக்கியம் எனக்கு அது பிடிக்கும். இப்போ சாப்பாட்டில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் உங்களுக்கு பிடிக்குது. ஸோ இது பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்பொழுது நீங்கள் சொல்லலாம் எனக்கு அது பிடிக்கும். அது அப்படி இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? ஐ லைக் இட். ஐ லைக் இட் அப்படிங்கிறது, ஐ லைக் இட் அப்படிங்கிறது எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கதவை திற. கதவை திற எப்படி சொல்லுவீங்க? கதவு, டோர். எஸ். திற, ஓப்பன். எஸ், சிம்பிள். ஓப்பன் த டோர். ஓப்பன் த டோர் அப்படிங்கிறது கதவை திற. அப்படி அதுக்கு அடுத்த வாக்கியம் என்னவா வரும்? கதவை மூடு. எஸ், கதவை மூடு. இதெல்லாம் சின்ன சின்ன வாக்கியங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சொல்லும்போது அந்த தமிழில் சொல்லுறது அப்படி கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்லி பாருங்கள். எப்படி சொல்லுவீங்க? கதவை மூடு. டோர் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, மூடு அப்படிங்கிறதுக்கு க்ளோஸ். அவ்வளோதான், க்ளோஸ் த டோர். ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். ப்ளீஸ் பயன்படுத்த மறந்துட்டு பார்த்தீங்களா? நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். அடுத்த வாக்கியம் நான் அதை கண்டுபிடித்தேன். எஸ், நான் தான் அதை கண்டுபிடிச்சேன். நான் தான் அதை கண்டுபிடித்தேன்னு சொல்லுவாங்களா, அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ட்ரை பண்ணுங்கள். ஐ ஃபவுண்ட் இட். ஐ ஃபவுண்ட் இட் அப்படிங்கிறத கண்டுபிடித்தேன் அப்படிங்கிறது பாஸ்ட்.
புரியுதுங்களா? ஸோ அதனால் ஃபவுண்ட் அப்படின்னு பாஸ்ட்டில் சொல்கிறோம். நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். இப்போது ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நான் அதுக்கு வரமாட்டேன், ஸோ எனக்கு வேறு ஒர்க் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதை தான் நம்ம சொல்கிறோம் ஐ won't கம், ஐ won't கம். இது அந்த கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஐ வில் நாட் கம் அப்படின்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. சரிங்களா? ஐ வில் நாட் கம் கூட சொன்னால் கூட நார்மலாக கரெக்டு தான். அடுத்த வாக்கியம், என்னை கேலி செய்யாதே. என்னை கேலி செய்யாதப்பா, என்ன கிண்டல் பண்ணாத. டோன்ட் டவுண்ட் மீ, டோன்ட் டவுட் மீ. இதை வந்து உங்களுக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு புரியலன்னா டோன்ட் ஜோக், டோன்ட் ஜோக் அப்படின்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் பேசுங்க. சரிங்களா? ஓகே ஓகே. அது எப்படி நடந்தது, அது எப்படி நடந்தது? ஹவ் இட் ஹேப்பன்டு. ஹேப்பனோட பாஸ்ட் ஒரு ஈடி ஆட் பண்ணுறோம். ஹவ் இட் ஹேப்பன்டு, எப்படி நடந்தது. அடுத்த வாக்கியம், உங்களிடம் எவ்வளவு பணம் உள்ளது. உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது சொல்லுங்கள் அப்படியே. ஓகே, அதை எப்படி சொல்லுவீங்க? ஹவு மச் மணி டு யூ ஹாவ், ஹவு மச் மணி டு யூ ஹாவ் அப்படின்னு கேட்குறது. உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது. அடுத்த வாக்கியம், அவர் உன்னை பார்க்க விரும்புகிறார். அவர்னா ஹி, எஸ், அவர் உன்னை பார்க்க விரும்புகிறார். அப்போது என்ன சொல்லுவீங்க? இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு சென்டென்ஸ். ஹீ வாண்ட்ஸ் டு see you, ஹீ வாண்ட்ஸ் டு see you. இந்த வாண்ட்டுக்கு பக்கத்தில் எஸ் ஏன் வருதுன்னா ப்ரெசண்ட், சிம்பிள் ப்ரெசண்ட். ஹீ வந்துச்சுன்னா ஒரு வேர்புக்கு பக்கத்தில் எஸ் வரும். ஹீ வாண்ட்ஸ் டு see you. அடுத்ததாக, சோகமாக இருக்காதே. சோகமாக இருக்காதப்பா, ஏன்பா சோகமாக இருக்க, சோகமாக இருக்காதே அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், டோன்ட் பி சேட், டோன்ட் பி சேட் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக, நான் பார்க்கலாமா, நான் பார்க்கலாமா, நான் பார்க்கலாமா. இப்போ ஒரு பெர்மிஷனுக்கு உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே யாரையும் ஒருத்தவங்க பார்க்குறதுக்கு போகிறோம். ஸோ அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்குறோம், நான் பார்க்கலாமா சார் அப்படிங்கிற. கேன் ஐ சி, கேன் ஐ சி அப்படிங்கிறது கேட்குறது தான் நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறது. பசிக்கிறதா, கேள்வி வாக்கியம். இப்போ வரக்கூடியது கேள்வி வாக்கியமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்க பார்க்கலாம். இதில் பதில் வாக்கியம், கேள்வி வாக்கியம் ரெண்டுமே கலந்து கொடுத்ததுனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஒரு கான்வர்சேஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஆர் யூ ஹங்க்ரி, ஆர் யூ ஹங்க்ரி. பசிக்கிறதா, உனக்கு பசிக்கிறதா அப்படின்னு கேட்குறது ஆர் யூ ஹங்க்ரி அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? உன்னால் இதை செய்ய முடியுமா, உன்னால் இதை செய்ய முடியுமா, நீ இதை செய்வியா அப்படின்னு கேட்போம்ல. அது எப்படி கேட்கலாம்? ட்ரை பண்ணுங்கள். கேன் யூ டூ திஸ், கேன் யூ டூ திஸ். கேன் அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடியுமா அப்படிங்கிறத எப்படி நம்ம ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா, நீ சொல்ல முடியுமாப்பா அப்படின்னு கேட்போம்ல. அது எப்படி சொல்லுவீங்க? கேன் யூ டெல் திஸ், கேன் யூ டெல் திஸ் அப்படிங்கிறது சொல்ல முடியுமா அப்படிங்கிறதுக்கான மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்வது கேட்கிறதா. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதா, லவுடாக இருக்கா? ஸோ ஆடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எப்படி கேட்பீங்க இதை? டு யூ ஹியர் மீ, டு யூ ஹியர் மீ. ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இதுக்கு பதில் நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும். அடுத்த வாக்கியம், அவர் பேசவில்லை, அவர் பேசவில்லை. எப்படி சொல்லுவீங்க? அவர் பேசவில்லை. ஹி டிட் நாட் ஸ்பீக், ஹீ டிட் நாட் ஸ்பீக் அப்படிங்கிறது பாஸ்டில் முடிஞ்ச விஷயம். சரிங்களா? ஒரு வாக்கியம் வருதுன்னா அது இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் நம்ப முடியவில்லை, என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஐ கான்ட் பிலீவ் இட், ஐ கான்ட் பிலீவ் இட் அப்படிங்கிறது என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்கிறது தான். சரிங்களா? ஸோ அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். இது மாதிரி டெய்லி நம்ம பேசும்போது டக்குன்னு ஒரு 2 வார்த்தை இங்கிலீஷில் பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் நான் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இடையில வீடியோ போடுறேன். நான் வந்து டைரெக்டாக போடுறது. என்னை மன்னிக்கவும் எப்படி சொல்லுவீங்க? என்னை மன்னிக்கவும். ஐ எம் சாரி, ஐ எம் சாரி அப்படிங்கிறது என்னை மன்னிக்கவும் அப்படின்னு சொல்கிறது. சரி, யார்ட்டையாவது மன்னிப்பு கேட்க போகும்போது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லாமல் ஐ எம் சாரி அப்படின்னு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜென்ரலாகவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நான் சரி பார்க்கிறேன், நான் சரி பார்க்கிறேன். இப்போ ஊருக்கு போகிறோம், வெளியில் எங்கேயோ போகிறோன்னா அந்த இடத்துல எல்லாமே சரியாக இருக்காப்பா பாருப்பா, நான் சரி பார்க்குறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. லெட் மீ செக், லெட் மீ செக். நான் இன்னொருத்தர சரி பார்க்குறேன். லெட் மீ செக் ஒன்ஸ் அகைன், லெட் மீ செக் ஒன்ஸ் அகைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. ஏதாவது தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது. காலேஜில் லெக்சரர் கேட்கும்பொழுது நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு எதுவும் தெரியாது சார், ஐ ஹாவ் நோ ஐடியா சார், ஐ ஹாவ் நோ. இந்த பதில்கள்லாம் நம்ம காலேஜ் டேஸில் நிறைய வந்திருக்கோம். ஸோ ஐ ஹாவ் நோ ஐடியா. ஸோ நான்லாம் நிறையா சொல்லியிருக்கேன் காலேஜ் டேஸில். ஏதாவது கொஷின் கேட்டாங்கன்னா ஐ ஹாவ் நோ ஐடியா சார்.
ஸோ அடுத்த தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் இந்த வீடியோவோடு சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான, அதாவது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ அது ரொம்ப புதுமையாக இருக்கும். பசங்களோட நெகட்டிவ் என்ன, அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்டோட அடுத்தடுத்த வீடியோஸ் கொண்டு போகலான் இருக்கேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட தொடர் ஆதரவை இன்னும் கொடுங்க. குறிப்பாக நம்மளோட சேனலை தெரியாத பசங்களுக்கு, இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு சிம்பிளாக தான் இங்கிலீஷ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ மூலயமா ஷேர் பண்ணி ப்ரூஃப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இங்கிலீஷ் எல்லாரும் பேசணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நாங்கள் உங்களுக்காக வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அருண்.